மாற்று ஆவணங்கள் சட்டம் 1881 இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. 4 ஆவணங்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. 1 கடன் உறுதி சீட்டு, 2 காசோலை, 3 மாற்றுச் சீட்டு, அடுத்தது குண்டி என்று சொல்லுகின்ற ஆவணம். இந்த 4 ஆவணங்களை பற்றி தான் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 தெளிவாக சொல்கின்றது. கோவல் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சட்டம் சம்பந்தமாக இன்று நாம பார்க்க இருக்கும் தலைப்பு மாற்று ஆவணங்கள் சட்டம். அதை பற்றி இன்று நாம பார்ப்போம். இன்று நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திரு வீரா செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சட்டம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி சில நமக்கு இருக்கும் சந்தேகங்களை அவரிடம் தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். மாற்று ஆவணங்கள் சட்டம் சம்பந்தமாக சில விவரங்களை நமக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்காக விளக்கங்களை கூறுமாறு தெரிவிக்கிறேன். வணக்கம். கோவல் நியூஸ் தமிழ் என்ற சேனலின் கீழ் இன்று சட்டம் சார்ந்த சில விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கிட்ட போல மாற்று ஆவணங்கள் சட்டம் 1881 அது பற்றி சில விளக்கங்களை தெளிவுகளை சொல்லலாம் இருக்கின்றேன். ஆங்கிலத்தில் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் என்று சொல்லுவார்கள். 1881 இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. இந்த மாற்று ஆவணங்கள் சட்டம் என்பது குறிப்பாக 4 ஆவணங்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. 1 கடன் உறுதி சீட்டு, ஆங்கிலத்தில் ப்ராமிசரி நோட் என்று சொல்வார்கள். 2 காசோலை, செக் என்று சொல்வார்கள். 3 மாற்றுச் சீட்டு, ஆங்கிலத்திலே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுகின்ற. அடுத்தது குண்டி என்று சொல்லுகின்ற ஆவணம். இந்த 4 ஆவணங்களை பற்றி தான் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 தெளிவாக சொல்லுகின்றது. ப்ரோ நோட் அப்படின்னா என்னங்கய்யா? அதை பற்றி விளக்கம் சொல்ல. கடன் உறுதி சீட்டு, ஆங்கிலத்திலே ப்ராமிசரி நோட் என்று நாம் சொல்வோம். எழுதப்பட்டு முத்திரை வில்லை ஒட்டப்பட்டு அதில் பணம் பெற்றுக்கொண்டவர் கையொப்பமிட்டு பின்னிட்டு தங்களிடமோ தங்களது அதிகாரம் பெற்றவரிடமோ எப்போது கேட்டாலும், அதாவது சட்டத்தில் சொல்லணும்னா ஆன் டிமாண்ட், திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கறது தான் அந்த ப்ராமிசரி நோட் என்ற ஆவணம். அந்த ஆவணத்தை பொறுத்தவரையிலே பிரதி பிரயோசனம் என்று சொல்வார்கள். பிரதி பிரயோசனம் என்றால் அதற்கு ஈடாக கையொப்பமிட்டு கடன் பெறுபவர் ஏற்கனவே பெற்றிருந்த கடனுக்காக எழுதி கொடுக்கலாம். அல்லது அந்த ஆவணம் எழுதப்படும் போது நாளது தேதியில் நான் பெற்றுக்கொண்ட ரூபாய் அப்படி இருந்து போட்டு அதையும் இருக்கலாம். ஸோ மேபி பாஸ்ட் கன்சிடரேஷன் அண்ட் கரண்ட் கன்சிடரேஷன் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இருக்கணும். It shall be in writing, stamped, signed, on demand to the bearer. தங்களிடமோ தங்களது அதிகாரம் பெற்றவரிடமோ எப்போது கேட்டாலும் அசல் வட்டியுடன் திருப்பி தருகிறேன் அப்படின்னு இருந்தா தான் இது ப்ரோ நோட் ஃபார்மேட், இது ப்ராமிஸ் நோட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இதுல கால வரையறை சட்டம் அதை பத்தி சொல்லுங்க. கால வரையறை சட்டம் வந்து ஒரு ப்ராமிஸ் நோட்டில் எழுதப்பட்ட தேதியிலிருந்து கால வரையறை சட்டத்தின்படி 3 ஆண்டுகள் மட்டுமே கெடு. 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்டால் சட்டப்படி அந்த ஆவணத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. சட்டப்படி செல்லாது. பை லிமிடேஷன் சொல்லுவாங்க. 3 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது எழுதப்பட்ட தேதியிலிருந்து 36 மாதங்கள் 36 மாதங்கள் வரைக்கும் அது கரண்ட்ல இருக்கும் இல்லைங்களா? கால வரையறை சட்டம் 36 மாதங்கள் சொல்லல, 3 years சொல்லியிருக்கிறேன். அது நீங்க எப்படி வேணா மாத்திங்க. மாதமும்
நாட்கள் வச்சுங்க. சரிங்க, நல்லது நல்லது. இதுல ரினியூவல் இதை செய்ய முடியுங்களா? ஒருவேளை காலதாமதம் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரினியூவல் செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? ஒருத்தர் கடன் பெற்றுக்கொண்டு இந்த டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துறார். சரி. இந்த 3 ஆண்டு கெடுவுக்குள் அவர் கொடுக்கல, இல்ல பணம் கொடுத்தவருக்கு ரொம்ப அவசியமா திரும்ப தேவைப்படுது. சரி. அந்த டாக்குமெண்ட் 3 ஆண்டு கெடு தவறும் நிலையில ஒண்ணு புதியதாக ஒரு ஆவணத்தை எழுதி கொடுங்கள் அப்படின்னு கேட்கலாம், அல்லது அதே ஆவணத்துல நாளது தேதியில் ஒரு பார்ட் அமௌண்ட், அசலுக்காகவும் வட்டிக்காகவும் ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட தொகை, குறைந்தபட்ச தொகையை காண்பித்து வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த தேதியிலிருந்து மேற்கொண்டு 3 ஆண்டுகள் அந்த புறநோட்டு காலவரைய சட்டப்படி செல்லும். ஆமா, செல்லும். இது மேடோவர் பத்தி சொல்லுங்களேன். அதாவது அசைன்மெண்ட், உரிமை மாற்றம். இப்போ உங்ககிட்ட வந்து நான் கடன் வாங்கிட்டு உங்க பேருக்கு ஒரு பணம் சொல்லிட்டு எழுதி கொடுக்குறேன். சரிங்க. உங்ககிட்ட திரும்ப பைசல் பண்ண நீங்க பண்ணல, எனக்கு உங்ககிட்ட பணமும் இல்லை, எனக்கும் அவசர தேவை. அப்ப நான் என்ன பண்றேன், வேற XRY வெளிநபர், நீ மூன்றாவது நபருக்கு உரிமை மாற்றம் செய்து கொடுத்து, 2 வகையில் உரிமை மாற்றம் இருக்கு. ஒன்று வசூலிப்பதற்கு அதிகாரம் அளித்து உரிமை மாற்றம் கொடுக்கிறது, வசூலித்து நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுக்கிறது. நான் அந்த ஆவணத்தில் கண்டுள்ள தொகையை இன்று உங்களிடம் பெற்றுக்கொண்டதால் நீங்களே மேற்கொண்ட நபரிடம் வசூலித்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதி கொடுக்கறது தான் அசைன்மெண்ட். நம்ம சாதாரணமா பேசுறது மேடோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க ஒரு ப்ரோனோட் சம்பந்தமா ஃபார்மேட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடன் உறுதி சீட்டு சாதாரண வெள்ளைத்தாள் எழுதி ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கையொப்பமிடலாம், இல்ல அதுக்குன்னு அச்சடித்த ஃபார்மேட் இருக்கு, அதையும் எழுதிடலாம். தேர் மஸ்ட் பி மினிமம் ஆஃப் 2 விட்னஸ், 2 சாட்சி கட்டாயம் போடணும், இருக்கணும். அது சேஃபர் டு தி லெண்டர், மணி லெண்டர். கடன் கொடுக்கிறவருக்கு பாதுகாப்பான. பின்னிட்டு பல்வேறு பிரச்சனைகள் வரும். இப்ப பின்னிட்டு வேறு ஒரு நிகழ்ச்சியில் அதை பத்தி பேசுவோம். சரிங்க. ஸோ டு சேஃபர் சைட், கடன் கொடுப்பவருக்கு பாதுகாப்பு வேண்டி குறைந்தபட்சம் 2 சாட்சிகள் அதில் போட்டணும். நல்லது. மினிமம் 2 சாட்சிகள் இருக்கு. அப்புறம் கீழே வந்து நெட் எழுத்துன்னு சொல்லுவாங்க, ஸ்கிரைப், எழுதியவர், ஸ்கிரைபர், அவர் கையொப்பமிடணும். ஸோ இது முழுக்க ஆவணம் எப்படி எழுதினா தான் அது சட்டப்படியான ஒரு ப்ராமிசர் நோட்டு என்று சொல்லப்படும். நாளைக்கு தேவைப்பட்டால் நீதிமன்றத்தின் மூலம் அதை செயல்படுத்த முடியும், என்போர்ஸ் பண்ணலாம். சரிங்க. இதுல வந்து ஒரு சந்தேகம் ஐயா, அதுல எவ்வளவு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் நம்ம அதுல ஒட்டப்பட்டிருக்கணும்? ரெவென்யூ ஸ்டாம்ப் 2 ரூபாய்க்கு ஒட்டினா போதும். 2 ரூபாய்க்கு. ஆமா, அமௌண்ட் பொறுத்தவரையில் எவ்வளவு இருக்கலாம். சரிங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு சாதாரண சின்ன விஷயம், சட்டம் சாராத விஷயம் சொல்றேன்னு, எவ்வளவுனா இருக்கலான்றதால ஒரு ப்ராமிஸ் நோட்டை 5 கோடின்னு எழுதிட்டு கையெழுத்து வாங்கிட்டோம்னு வச்சுங்க, நாளைக்கு பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போனோம்னா கொடுத்தவருக்கு அந்த வசதி வாய்ப்பு அந்த அளவுக்கு கொடுக்க வசதி இருக்கா, இல்ல வாங்கினவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா, இது போன்ற பிரச்சனை வரும். சோ ரீசனபிளா என்ன உண்மையா கலந்து தரமோ அதை அப்படியே எழுதுறதுதான் உத்தமம், சரியாக இருக்கும். உத்தமம். அப்போ ஸ்டாம்ப் மேல ஒரு கையொப்பம், ஸ்டாம்புக்கு கீழே இன்னொரு கையொப்பம் அவசியம். கையொப்பம் அதுல இருக்கணும். நல்லது. சரி. அளிப்பு. இந்த மாற்று ஆவணங்கள் சட்டம் சம்பந்தம் மேலும் நீங்கள் ஏதேனும் காசோலை, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், குண்டி, அது அடுத்த தொடரில் நம்ம அதை பத்தி பேசுவோம். சரிங்க ஐயா. ஸோ எங்களுக்கு இருந்து சில ஐயப்பாடுகளை தெளிவுபடுத்தியமைக்கு ஐயாவுக்கு மிக்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அன்புள்ள நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் என்ற பெயரிலே அனுப்பினால் அடுத்த தொடரிலே உங்களுக்கு தேவையான விவரங்களை, சந்தேகங்களை நான் உங்களுக்கு நிவர்த்தி செய்ய இருக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி.